யூடியூபர்ஸ் எல்லாம் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அவ்வளவு சம்பாதிக்கிறீங்களா? ப்ரொஃபஷனல்ல நாங்க earn பண்ணத வச்சு வீடு கட்டணும் அப்படினு நினைச்சோம். எஸ்டிமேஷன் என்ன, இன்டீரியர்ஸ்க்கு எவ்வளவு ஆச்சு, எதுவுமே நாங்க ப்ரமோஷன்ல பண்ணவே கிடையாது. கமெண்ட்ல ஒரு சில பேர் ஈஸியா கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க, நீங்க யூடியூப் வீடியோ போட்டுதான் நீங்க சம்பாதிச்சு வீடே கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் வாக்ஸ். எங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியும் ரொம்ப டயர்டா இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, ரீசெண்டா இப்போதான் மார்ச் 9th அன்னைக்கு நம்ம ஹவுஸ் வார்மிங் பண்ணிருக்கிறோம். அது வந்து கரெக்டா ஒரு 8 months முன்னாடி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டா போன வருஷம் ஜூன் 3 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலா வந்து எல்லாருமே கமெண்ட்ல என்ன அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, எல்லாருமே இல்ல ஒரு சில பேர் யூடியூபர்ஸ் எல்லாம் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அவ்வளவு சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லைங்க. மத்த யூடியூபர்ஸ் பத்தி எனக்கு சீரியஸா தெரியாது, அவங்க எவ்வளவு earn பண்றாங்கன்னு. நாங்க வந்து எங்களோட ப்ரொஃபஷனல்ல நாங்க earn பண்ணத வச்சு வீடு கட்டணும் அப்படினு நினைச்சோம். சோ அத வச்சு தான் நாங்க வீடு கட்டியிருக்கோம். சேவிங்ஸ் பண்ணி நாங்க போட்டு வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னா போன வருஷம் ஜூன் 3 நாங்க ஸ்டார்ட் பண்ணி போட ஆரம்பிச்சிருப்போம். நாங்க போடல. அப்படி போட்டிருந்தாலும் ஒரு சில பேர் ப்ரமோஷனுக்காக லைட்டா வந்திருப்பாங்க, ஆப்வியஸா வந்திருப்பாங்க. சோ எங்களுக்கு வந்து அது வந்து அப்படியே ஒரு ஓரமா போயிட்டு இருக்கட்டும், யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் ஹவுஸ் வார்மிங்க்கு அப்புறம் நாம எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அடுத்து ஒரு vlog இறக்குறோம். எங்க வீடு கட்ட எவ்வளவு ஆச்சு, அதோட எஸ்டிமேஷன் என்ன, இன்டீரியர்ஸ்க்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்டீரியர்ஸ் ஆக்சுவலா இன்னும் போயிட்டு தான் இருக்குது. முடிச்சோனே லாஸ்ட் சொல்றோம். இன்டீரியர்ஸை காட்டிட்டு அந்த வீடியோல வந்து நம்ம அதை பத்தி பார்க்கலாம். எதுவுமே நாங்க ப்ரமோஷன்ல பண்ணவே கிடையாது. அது மெயினான பாயிண்ட். எல்லாமே வந்து ஸ்டார்ட் போட்டு சொல்லிருங்க. ஆமா, எல்லாமே வந்து இவங்க வர்க் போயிட்டு எங்களோட சேவிங்ஸ் எல்லாம் வச்சுதான் நாங்க வந்து லோன் போட்டு ஆமா மெயினா மறந்துட்டோம். லோன் போட்டு அதுலதான் ஓடிட்டு இருக்கு. எதுவுமே நாங்க ப்ரமோஷன்ல பண்ணவே கிடையாது மெயினா. ஏன்னா இது ஏன் நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன்னா, கமெண்ட்ல ஒரு சில பேர் ஈஸியா கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க, நீங்க யூடியூப் வீடியோ போட்டுதான் நீங்க சம்பாதிச்சு வீடே கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க டெய்லி சைட்டுக்கு போய் உங்க வேலையும் பார்த்துட்டு பையனையும் பார்த்துட்டு நாங்க சைட்டுக்கு போயிட்டு வந்து அந்த டயர் ஓகே அதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணி எப்படியும் முடிச்சிட்டோம் வீடு. ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 weeks வந்து ப்ராப்பரா நாங்க வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கவே மாட்டோம். இதுதான் ரீசன். ஹவுஸ் வார்மிங் நிறைய வேலை இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நானும் பிரியங்காவும் தனியா, பிரியங்கா அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம மொத்தமா எல்லா ஒர்க்கையும் நாங்க இது பண்ணி, அதே மாதிரி எங்க அப்பா ஹெல்ப் பண்ண மாதிரி இவங்க ஃப்ரெண்ட் ஒரு அண்ணா சார்லஸ் அண்ணா இருக்காங்க. 2 பேர் தான் எங்களுக்கு பக்கபலம். அவ்வளவுதான். அத நாங்க சேர்ந்து முடிச்சு ஒரு அப்பாடா ஒரு இதுவா இருக்கு எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தயவு செஞ்சு யாரும் வந்து கமெண்ட்ல மட்டும் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி நாங்க காட்டுறோம் பில்டருக்கு எவ்வளவு பே பண்ணிருக்கோம், எவ்வளவு எஸ்டிமேஷன் சொல்லிட்டு ஒன்னொன்னுத்தையும் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். யாராவது இனிமேல் லேண்டோ இல்ல வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா நாங்க அதுக்காக ஒரு யூஸ்ஃபுல்லா எங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா சொல்றோம். எவ்வளவு பில்டர்ஸ் சென்னையில வாங்குறாங்க, நீங்க வீடு ஸ்டார்ட் பண்ணலாம் சென்னையில பர்టిక్యులரா அப்படிங்கிற மாதிரி நாங்க நிறைய பில்டர்ஸ் பார்த்தோம். அதுல பார்த்து எங்களுக்கு எது பெஸ்டா இருந்துச்சோ அதை சூஸ் பண்ணி நாங்க அவங்களை சூஸ் பண்ணி நாங்க வீடு கட்டும்போது அது ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய இடத்துல விசாரிக்கணும், எங்க கோட்ல கொட்டேஷன் நல்லா இருக்குது, அது எங்க போனா பெனிஃபிட்டா இருக்கும், அவங்க கட்டின வீடெல்லாம் போய் பார்க்கணும். அப்படி எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு ஃபைனலா கட்டி முடிச்சிட்டோம் ஒரு வழியா. அதான் சொல்றேன்ல, ஜூன் 3 போன வருஷம் ஆரம்பிச்சோம். இப்ப மார்ச் 9th அன்னைக்கு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பாக்கி சானிட்டரி ஃபிட்டிங்ஸ், அப்புறம் இந்த செகண்ட் கோட்டிங் பெயிண்டிங் அடிக்கணும், அப்புறம் இன்டீரியர்ஸ் வர்க் போயிட்டு இருக்குது. சோ இதெல்லாம் முடிச்சதுனா ஃபைனல் ஹவுஸ் டூர் பாத்தறலாம். சோ ஃபர்ஸ்டா இந்த வீடியோல நம்ம பூமி பூஜை போட்டதுல இருந்து போர் போட்ட இந்த நியூஸ் இதெல்லாம் வந்து இந்த வீடியோல பாத்தறலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம்.
சும்மா கையில வச்சுக்கோ. கையில வை. கொண்டா 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 கொண்டா. காட்டு ரெண்டு பேரும் ஒண்ணா பிடிச்சு காட்டு. ஓடு. நான் பெல் அடிக்கிறேன். அடிப்பா. அடியா அடியா. டக்க 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 அடியா. வாங்க இப்படி வாங்க. முன்னாடி. செப்பல் செப்பல். செருப்பு கழட்டு. இப்படி வாப்பா. கற்பூரம் நிறைய வைங்க. எல்லாம் நிறைய வைங்க. அப்படியே ஒன்றா போட்டிங்கன்னா வேலைக்கு கூப்பிட்டு வாங்க. எல்லாருக்கும் வேணுங்கிறப்போ நான் போட்டுருந்தேன். டேய் என்னடா பண்ற நீனு? செருப்பு ஏன் கழட்டின? அவ கழட்டினா நீங்க ரெண்டு செருப்பு போடுங்கடா. கால்ல குத்த போது எல்லாம். பரியோட போடு. அந்த பைக்ல யார் போன்? கூப்பிடுறான் பாரு. ஏமிரா ரெண்டு பேர் வாங்குங்க. ரமேஷ் வா. இல்ல ரமேஷ் அம்மா கிட்ட. சிவா நிக்கோ நீ வாய்ப்பு வாங்கடா. ஏய் அது இது ரோஸ் டேடி. ஆமாடா. எத்துக்காம நீ போங்கமா. ரோசா. டேய் இருக்கிற பூவை தலையில வைங்கடா. வாங்க ஆமா. இங்க பாருமா. அது சுத்தோ. மாமா வாங்க. அம்மா போங்கம்மா. உன்னதே கூப்பிடுறேன். அம்மா வாங்க. வாங்க. கல் 9 கல் இருக்குதுல்ல? ரைட். காயின் எங்கடா? காயின் போடலையா? காயின் சில்லறை காசு போடுங்க. இல்ல சில்லறை காசு போடுங்க. தம்பி வச்சிருக்கேன் பாக்கெட்ல. சில்லறை காசு போடணும். மூலையில ஊத்துங்க. ஊத்திட்டு அப்படியே போங்க. அவன் ஃபர்ஸ்ட் ஒன்னு ஊத்திட்டான். அப்படியே ஊத்துங்க ஃபுல்லா ஊத்துங்க. ஃபுல்லா ஊத்துங்கடா. அதுக்கு தானே எங்களை விளையாட விடுவெல்லாம் வந்து ஊத்துலாமா சார்? ஊத்துங்க. பூமி பூஜை போட்டதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் கழித்து கரெக்டாக வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து போர் போட ஸ்டார்ட் பண்ணோம்.
ஸோ எங்களோட நல்ல நேரமே என்னமோ தெரில 30 அடியிலேயே வந்து தண்ணி எங்கள் ஏரியாவில் இருக்குது. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் எல்லாருமே கிணறு தான் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் போர் போட்டோம், ஒரு 200 ஃபீட் கிட்ட போர் மட்டும் போட்டுட்டோம். புழல் ஏரியா சுற்றி இருக்க எல்லா ஏரியாலையுமே மோஸ்ட்லி வந்து இந்த சால்ட் வாட்டர், அதாவது ஹார்ட்னஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். நம்ம ஏரியாவில் இருக்க வாட்டர்லேயுமே ஹார்ட்னஸ் அதிகமாக தான் இருந்தது. பட் ஒரு சில ஏரியாவில் எல்லாம் வந்து தண்ணியே கிடைக்காம தண்ணி தட்டுப்பாடாக இருக்குது. அட்லீஸ்ட் நம்மளுக்கு 30 அடியில் தண்ணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சந்தோஷப்படணும் அப்படிங்கிறத வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இந்த இடத்துல. ஸோ நாங்கள் 2 மணிக்கு வந்தோம், 6 மணி ஆகிடுச்சு. 4 ஹவர்ஸ், கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. மாமியார் அங்கே இருக்காங்க, மாமனார் அங்கே இருக்காரு, இங்கே துருவ இருக்கான். Oh, 20 feet. Wait. 4:30 போயிடணும். ஏன்னா சில நேரத்தில் ஓவர் ஃப்ளைட் லோட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓவர் புக்கிங்னா யாரையாவது லேட் கமர்ஸ் காமிச்சு ஆஃப்லோட் பண்ணிடுவாங்க. நைட்டில் பார்க்கும்போது அமேஸ் அற்புதமாக இருக்குது. நான் இவ்வளோ நாள் நைட்டில் பார்க்காம மிஸ் பண்ணியிருக்கேன். சும்மாவே கண்டு தெரியாது. ஆமாம்.